அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்னூர் இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவி ரம்ஜான். கூட்டு துவா ஓதலாமா? எந்தெந்த சந்தர்ப்பங்களில் கூட்டு துவா ஓத அனுமதி உள்ளது? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்ல அழகான கேள்வி கேட்குறீங்க. இப்ப கூட்டு துவா என்பது, அதாவது ஒருவர் துவா ஓத மற்றவங்க எல்லாம் ஆமீன் சொல்றாங்க இல்லையா, அதான் கூட்டு துவா. நீங்க பள்ளிவாசல்ல எடுத்துக்கொண்டாலும் சரி, வீடுகளில் எடுத்துக்கொண்டாலும் சரி, நல்ல விதத்தில் இருந்தாலும் சரி, ஒருத்தர் அஜர்த்து துவா ஓதுவார். சபையெல்லாம் முடிஞ்சு என்ன செய்வாரு? அஜர்த்து துவா ஓதுவாரு. இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆமீன்னு சொல்லுவாங்க. இதான் கூட்டு துவாங்கிறோம். பள்ளிவாசல்ல தொலை போகும்போது 5 வேளை தொழுகை நடக்கும். தொழுது இமாம் சலாம் கொடுத்துருவாரு. சலாம் கொடுத்தோன்னு அவங்கவுங்க துவா ஓத மாட்டாங்க. அஜர்த்து என்ன பண்ணுவாரு? அவர் ஒரு சில அரபில சில வாசகங்களை ஓதுவாரு. பின்னாடி இருக்கிற மக்கள்லாம் ஆமீன் ஆமீன்னு சொல்லுவாங்க. இதுதான் கூட்டு துவா என்பது. இது மார்க்கத்தில் உள்ளதா இல்லையா அப்படின்னு பார்க்கிறதா இருந்தா குர்ஆன் முழுசு நீங்க புரட்டி பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுசும் புரட்டி பாருங்க. ஒரு தடவை கூட அவங்க 5 வேளை தொழுகையை தொழுதுபிட்டு அவங்க துவா ஓதி பின்னாடி உள்ள மக்கள் ஆமீன் சொல்லுங்க அப்படின்னு நடந்ததே இல்லை. 40வது வயசுல நபியாகுறாங்க, 63 வயசுல மௌத்தா போறாங்க. 23 வருஷ காலம் அவங்க தொழுதுருக்கிறாங்க. 40 வயசுல இருந்து 63 வரைக்கும் அந்த ஜமாஅத் தொழுகையை அவங்க தொழுகை நிறைவேற்றிருக்கிறாங்க. அந்த 23 வருஷ தொழுகையில ஒரு வக்துல, ஒரு மாசத்துக்கு கூட நீங்க காட்ட வேணாம், ஒரு நாளைக்கு கூட நீங்க காட்ட வேணாம், ஒரு வக்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, நாங்கள் எல்லாம் உட்கார்ந்து ஆமீன் சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னதாக ஒரு ஹதீஸ் காட்ட இயலுமானா காட்ட இயலாது. அப்ப நம்ம மார்க்கத்துக்கு அடிப்படை என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவுக்கு இந்த மாதிரி இமாம் துஆ ஓதி மற்றவங்க ஆமீன் சொல்லணும் மார்க்கத்தில் இருந்தால் அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருப்பார்களா இல்லையா? தந்திருப்பார்கள். அவங்க காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, உதாரணமா சொல்வதா இருந்தால் புகாரியில 837வது ஹதீஸ் எடுங்க. அதுல என்ன வருதுன்னு கேட்டா, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா சல்லம, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுத்த உடனே காமன் நிசாவு, பெண்கள் எல்லாம் உடனே எழுந்து விடுவார்கள். ரசூலுல்லாஹ் காலத்துல பள்ளி வாசல்ல ஆண்களும் தொழுவாங்க, பெண்களும் தொழுவாங்க. மாத்தி விட்டாங்க நீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பள்ளி வாசலுக்கு ஆண்கள் தொழுவாங்க, பெண்களும் தொழுவாங்க. முன் வரிசையில் ஆண்கள் இருப்பாங்க, பின் வரிசையில் பெண்கள் இருப்பாங்க. அவங்க மௌத்தா போற வரைக்கும் இதான் அந்த நாட்டில் நடைமுறையா இருந்தது. அதான் சுன்னத். இன்னைக்கு அதை செய்ய வேண்டும். அப்ப என்ன வருதுன்னு கேட்டா, இதா சல்லம சலாம் கொடுத்த உடனே காமன் நிசாவு, பெண்கள் எழுந்து விடுவார்கள். ஹீன யக்லி தஸ்லீமஹு, அவங்க சலாம் கொடுத்த உடனே எழுந்து விடுவார்கள். ஓ மக்கஸ யஸீரன், கொஞ்ச நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருப்பார்கள். கப்ல அன் யகூம, அந்த எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருப்பாங்க. எதுக்குன்னு கேட்டா அதுல காரணம் வருகிறது, நீ கை என்பதன் நிசாவு, பெண்கள் எல்லாம் போய் சேரணுங்கிறதுக்காக வேண்டி உட்கார்ந்துருவாங்க. ஆம்பளை உட்கார்ந்துருவாங்க. சலாம் கொடுத்தவன பொம்பளை எல்லாம் சரசன்னு போக ஆரம்பிச்சிருவாங்களாம். ஆம்பளைங்களை கொஞ்ச நேரம் உட்கார சொல்லுவாங்க. அது துவாவுக்கு இல்ல, பெண்கள் போய் சேர்ந்துக்கிறட்டும், இறங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. இது ரசூலுல்லாஹ் காலத்து நடைமுறை என்பதுல புகாரியில 837வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அதுலயே 866வது ஹதீஸ் எடுத்தீங்கன்னா அதுல என்ன வருதுன்னு கேட்டா, அன்னன் நிசா ஃபி அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் எல்லாம் குன்ன இதா சல்லம்ன மினல் மக்தூபா, கடமையான தொழுகையை முடித்து சலாம் கொடுத்த உடனே கும்ன எழுந்து விடுவார்கள். ஓ தபத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமன் ஸல்லா மினர் ரிஜாலி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு தொழுத ஆண்களும் அப்படியே தங்கி இருப்பார்கள். எதுக்கு தங்கி இருப்பாங்க? இதுக்காகத்தான், பெண்கள் போகட்டுமே என்பதற்காக. இது புகாரில 866 இருக்கிறது, 875 இருக்கிறது. இதே மாதிரி முஸ்லீம்ங்கிற நூல்ல வரக்கூடிய ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா, முஸ்லீம்ல 1074 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடிச்ச உடனே போயிருவாங்களாம். என்ன, ஆனா சுபஹ் தொழுத உடனே மட்டும் உட்கார்ந்து இருப்பாங்களாம். உட்கார்ந்து இருந்தவொடனே என்ன செய்வாங்க, மக்கள்லாம் சிரிச்சு பேசிக்கிட்டு அந்த காலத்தில் நடந்த சேட்டை எல்லாம் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து சிரிப்பாங்க. இப்படித்தான் இருக்கே தவிர அவங்க துவா ஓதுவாங்க, எல்லாரும் ஆமீன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அபூதாவுதுல 1301வது ஹதீஸ், அதுல என்ன வருதுன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முஆத் இப்னு ஜபல் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களை விரும்புறேன், நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. திருப்பி என்ன செய்யறாங்க, அல்லாஹ் உன்னை விரும்புறேங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னை விரும்புறதா இருந்தால் ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்னாடியும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும்
இந்த துவா ஓத நீ மறந்துடாத. எந்த துவா ஓதனே? அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத கேளுப்ப அல்லாஹ்ட்டேங்கறாங்க. நான் துவா செய்யணும் ஆமீன் சொல்லுன்னு சொல்லல. நீ என்னை விரும்புறதா இருந்தா தொழுகைக்கு வந்து இதை ஓதிக்கிட்டு வா அப்படின்னு ஓதுவதற்கு தான் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. அதனால நம்ம ஒருவர் துவா ஓதி மற்றவங்க ஆமீன் சொல்வது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த மாதிரி 5 வேளை தொழுகைக்கு பின்னாடி இருக்கல. இது போக குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னா 7வது அத்தியாயத்துல 55வது வசனம், சூரத்துல் ஆராஃப்ல 55வது வசனம். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, உது ரப்பக்கும் தலர்வாவ குபியா, உங்களுடைய இறைவனை வந்து நீங்கள் பணிவாகவும் என்ன செய்யுங்க, பணிவாகவும் நீங்க துவா செய்யுங்க, ரகசியமாகவும் துவா செய்யுங்க நல்லா சொல்லி கேட்கலாம். 7ல வந்து 55 எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கில அர்த்தம் தெரிஞ்சா கூட பாருங்க, குர்ஆன்ல உள்ளதுல இருக்குது, அதுல தெளிவா எடுத்து காட்டப்படுது பாருங்க. உங்களுடைய இறைவனை உது ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்யுங்கள், தலர்வான் குபியா, நீங்கள் பணிவாகவும் துவா செய்யுங்க, ரகசியமாகவும் துவா செய்யுங்க. அப்ப அல்லாஹ்ட்ட துவா செய்யறதுக்கு ரகசியமா இருக்கணும்னு அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த இடத்துல திருமறை குர்ஆன்ல கட்டளை இடுறான். இப்ப அஜர்த்து துவா ஓதி அடுத்தவங்க ஆமீன் சொன்னா ரகசியமா இருக்குமா? அது துவா என்பது நமக்கு அல்லாஹ்வுக்கு உள்ள விஷயம். அது எப்படி இருக்கணும்னு கேட்டா, நம்ம எவ்வளவு தப்பு செஞ்சிருப்போம், இதை மைக்க போட்டு எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எத்தனை வணக்கங்களை விட்டுருப்போம், இது ஊரறிய நம்ம டிக்ளேர் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. நமக்கு படிச்சவனுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எவ்வளவு தவறுகள் இருக்கும். நம்ம உள்ளத்துல இருந்து நம்ம கேட்டு என்ன செய்யணும், அல்லாஹ் என்னை மன்னிச்சிருந்து கேட்கலாம், அல்லது பெரிய பெரிய தேவைகளை கேட்க நினைக்குவோம். 4 பேர் பாக்குற மாதிரி கேட்டா நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, நம்மளே சோத்துக்கு லாட்டரி அடிப்போம். அல்லாஹ் என்னை கோடீஸ்வரனாக்குன்னு கேட்டீங்கன்னு வைங்க, இவனை பாடுறாங்க சோத்துக்கு லாட்டரி அடிக்கணும் இவனை பாரு, அப்படி மனம் இல்லையா? படிச்சவன் அப்படி சொல்ல மாட்டான். அல்லாஹ்ட்ட கேட்டீங்களா என்ன செய்யுமா, என் அடியானை பார்த்தியா, இவன் பிச்சைக்காரனா இருக்கிறான், கோடீஸ்வரனா எனக்கு ஆக்க முடியும் நம்புறான் பாரு, என்ன கேட்கிறான் பாரு அப்படின்னு அவன் சந்தோஷப்படுவான். அதனால நம்முடைய பிரார்த்தனைகள் எப்படி இருக்கணும்னு கேட்டா, நமக்கும் நம்முடைய இறைவனுக்கும் மத்தியில் ரகசியமா இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தர்றாங்க. அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு சந்தர்ப்பத்தில் இது புகாரியில 2992வது ஹதீஸ் நீங்க பார்க்கலாம், 2992. அதுல என்ன வருதுன்னு கேட்டா, சஹாபாக்கள்லாம் ஒரு சத்தம் போட்டு விக்ர் துவாக்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுல விழுந்துருச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மக்களே இந்த மாதிரி சத்தம் போடாதீங்க, இன்னக்கும் லா ததுவுன அசம்ம, நீங்க செவிடனை கூப்பிடல, எதுக்கு கத்துற, செவிடனா இல்ல, ரகசியமா கூட வழங்காதாங்கிறாங்க. சத்தம் போட்டு செய்யற ஆள்கிட்ட கேட்கிறாங்க, இன்னக்கும் லா ததுவுன அசம்ம, நீங்க செவிடனை கூப்பிடல, வலா காயிபன், மறைந்திருப்பவனை கூப்பிடவில்லை, இன்னஹு மாக்கும், அவன் உங்களோடவே இருக்கிறான். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன் உங்களோட இருக்கிறான், இன்னஹு சமீஉன் கரீப், அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான், கிட்டத்தில் இருக்கிறான், அவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான், இந்த பக்கத்தில் இருக்கிறான், ஏன் கத்துற? அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தில் இருக்கிறான் நம்ம நம்பணும். கிட்டத்தில் இருக்கிறான் என்று சொன்னால் நீ ஏன் சத்தம் போட்டு துவா செய்றீங்க? இப்ப இந்த கூட்டு துவா என்பதுல சத்தம் போடுறாங்களா இல்லையா? அது எடுத்து சத்தம் போடுகிறார். அப்ப சத்தம் போட்டு செய்யறது என்பது மார்க்கத்தில் துவாவுல வராது. இன்னும் சொல்ல போனால் துவாவுடைய சர்த்து என்னன்னா வந்து ரகசியமா இருக்கணும், பணிவா இருக்கணும் இருக்குது. அல்லாவும் என்ன பண்றான்னு கேட்டா, ஒரு அடிமை எஜமான்ட்ட கேட்கிற மாதிரி கெஞ்சி கேளுன்னு விரும்புறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபோன்துரி சஜாமின துவா, துவாக்கள்ல ராகம் போடுவதை தவிர்த்துக்கொள், வஜித்தனிப்பு, கவனிச்சு பார்த்து தவிர்த்துக்கொள். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த மாதிரி ராகம் போடுவதை திட்டமிட்டே தவிர்ப்பார்கள். சாதாரணமா யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்ன பாட்ட பிடிக்கிறீங்க, எஜமான்ட்ட ஒரு அடிமை எப்படி கேட்பானா அப்படி அழுது கேளுங்க. அதனால நம்ம கூட்டு துவா இல்லைங்கிறோம். அதே நேரத்தில் வந்து ஒருத்தர் துவா ஓதி ஒருத்தர் ஆமீன் சொல்றதா இருந்தால் 2 இடத்துல தான் மார்க்கத்தில் அனுமதி இருக்குங்க. 2 இடத்துல அனுமதி இருக்குது. ஒண்ணு என்னன்னு கேட்டா, இமாம் ஜமாத்தோட தொழுவுறீங்க, இமாம் அல்ஹம்து சூரா ஓதுறாரு, அவர் உலல்லாலின்னு சொல்லுவாரு, இப்ப நீங்க ஆமீன் சொல்லணும். இந்த ஒரு இடம் இதுல அவர் உலல்லாலின்னு சொல்லும்போது நீங்க என்ன செய்யணும், ஆமீன் சொல்றீங்க. இந்த இடத்துல ஆமீன் சொல்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. நீங்க வருதுன்னா புகாரியில 6402ல வருது, 780ல வருது, 781ல வருது, 782ல வருது, 4475ல வருது. இதுல எல்லாம் என்ன வருதுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இத அம்மனல் காரி ஃபஅமினு, காரி இமாம் ஆமீன் சொன்னாரே, அதனால நீங்களும் ஆமீன் சொல்லுங்க. இந்த ஆர்டர் பண்ணி இருக்கிறாங்க. ஏன்னா மலக்குகள் அந்த நேரத்தில் ஆமீன் சொல்லிடுவாங்களாம். அப்படி கரெக்டா மேட்ச் அமைஞ்சிருச்சுன்னு சொன்னா நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்ப இதுல என்ன நம்ம விளங்குறோம்னு கேட்டா, தொழுகையில ஜமாத்து தொழும்போது இமாம் உலகவாளின்னு சொல்லுவார்ல, அப்ப மட்டும்தான் ஆமீன் சொல்றதுக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கு. இது கூட காரணம் இருக்கு. என்ன காரணம்னு கேட்டா, இமாம் ஓதுறாருல, ஒரு துவா செய்யறாரு, அல்ஹம்துலில்லாஹ் ஒரு துவா இருக்குது. என்ன துவா இருக்கு? முதல்ல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் வரைக்கும் அல்லாஹ்வை புகழ்றாரு. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் அல்லாஹ்ட்ட ஒரு உறுதிமொழி எடுக்கிறார். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஒரு துவா ஆரம்பிக்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேர் வழியை காட்டு. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவங்க வழியை காட்டு. வழிகட்டவர்களுடைய பாதையிலையும் உன்னுடைய கோபத்துக்கு ஆளானவர்களுடைய பாதையிலையும் எங்களை கொண்டு போயிடாத. இதுக்கு அர்த்தம் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம்ல இருந்து கடைசி வரைக்கும் உள்ள அர்த்தம். இந்த துவாவை செய்யும் பொழுது நாம இமாமை பின்பற்றிட்டு இருக்கிறோம். அவர் ஒரு துவா பண்ணிக்கிட்டாரு. இப்ப இமாமை பின்பற்றோம்னா நம்ம காது கொடுத்து கேட்கணும்னு தான் கடமை இருக்கு, நமக்கு சேர்ந்து ஓத முடியாது. அதுக்காக தான் உங்களை ஆமீன் சொல்ல சொல்லுது. உங்களுக்கு அங்க மட்டும் ஆமீன் அனுமதி ஆகுதுன்னு கேட்டா, நம்ம தொழுகைக்கு உள்ளே இருக்கிற காரணத்தினால், அவர் ஓதுறதை நீங்க கேட்க வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிற காரணத்தினால், அப்ப நம்ம அந்த துவாவுக்கு ஆமீன் தான் சொல்ல இயலும், வேற வழி இல்லை. அதுக்காக என்ன பண்ணலாம்னா, அல்ஹம்து ஓதும் போது மட்டும்தான் நீங்கள் ஆமீன் சொல்லலாம் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. அது நாங்களும் சுன்னத்து என்று சொல்லுகிறோம். ரசூலுல்லாஹ் காட்டினா சுன்னத்து, ஆமீனே நாங்க இருக்கல, அந்த இடத்துல எங்க இருக்கு அங்க சொல்லுங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிருக்காங்க, குனூத் ஓதுவாங்க. துன்பங்களுக்காக வேண்டி குனூத் ஓதும் பொழுது அதுல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, ஒரு கஷ்டம் வருது, துன்பம் வருது, அந்த துன்பத்தை நீக்குவதற்காக வேண்டி தொழுகையில் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் வந்து குனூத் ஓதுவாங்க, தொழுகைக்கு உள்ளேயும் ஓதுவார்கள். அப்படி ஓதும்போது எப்படி ஓதுவாங்களாம், இதா கால சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா, சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்ன உடனே, அது மினர் ரக்காத்தில் அஹீரா, கடைசி ரக்காத்துல, எல்லா ரக்காத்திலையும் குனூத் ஓத மாட்டாங்க. சுபஹா இருந்தா 2வது ரக்காத்துல ஓதுவாங்க, லுஹரா இருந்தா 4வது ரக்காத்துல ஓதுவாங்க, மக்ரிபா இருந்தா 3வது ரக்காத்துல ஓதுவாங்க, அதான் கடைசி ரக்காத் என்பது. அப்ப இதா கால சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா மினர் ரக்காத்தில் அஹீரா, கடைசி ரக்காத்துல இருந்து அவங்க சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா சொன்ன உடனே எதுவோ அலைஹிம் அலா ஹய்யின் மின் பனி சுலைமின், பனி சுலைம் என்ற கூட்டத்தாருக்கு எதிராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவா ஒன்று செய்வார்கள். அவங்க போய் சஹாபாக்களை கொலை பண்ணி விட்டாங்க. யா அல்லாஹ் அவங்க நீ பாத்துக்க ஒன்னு துவா செய்வாங்க. அப்படி செய்யும் பொழுது அம்மினு மன் கல்பஹு, பின்னாடி இருப்பவர்கள் ஆமீன் சொல்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனூத்ல, யா அல்லாஹ் எங்களுக்கு மழை மறுமையா இருக்கு, வறட்சியா இருக்கு, மழை தேவை இருக்குது, அதுக்காக வேண்டி எல்லாம் கூட குனூத் ஓதலாம், லாஸ்ட் ரக்காத்துல ஓதலாம், ஒவ்வொரு தொழுகையிலையும் ஓதலாம். தொழுகைக்கு உள்ள கையே ஓதுற துவாவா இருக்கிறதுனால நீங்களும் சேர்ந்து ஓதக்கூடாது. இமாம் ஓதனா கேட்டுட்டு இருக்க வேண்டியதான். அப்ப நம்ம ஆமீன் மட்டும் சொல்லிக்கிறோம். அப்ப தொழுகைக்கு உள்ளே இமாம் ஓதுறதா இருக்கிற சலாம் கொடுத்துட்டு அவருக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. அத்தையாத்து ஓதி அஸ்ஸலாமு அலைக்கும்ட்டார்னா அவர் நமக்கு தொழுகை கிடையாது. அதுக்கப்புறம் அவர் தனி நம்ம தனி. அதுல வந்து உங்களுக்கு நீங்க தனியா ஓதிக்கணுமே தவிர தொழுகைக்கு உள்ளே ஓதுறதுக்கு ஆமீன் இருக்குது. இது போக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குகள் துவா செய்யும் பொழுது ஆமீன் சொல்லி இருக்கிறாங்க. மலக்குகள் துவா செஞ்சு நீங்க ஆமீன் சொல்லிட்டு போங்க, மெம்பர்ல ஏறும்போது செஞ்சாங்க இல்லையா, அது மலக்குடைய துவாவுக்கு ரசூல் ஆமீன் சொல்லி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய துவாவுக்கு வந்து ஜனாசாவுலையோ, பெருநாள்லையோ, ஜும்மாவுலையோ, நல்லது கெட்டதுலையோ, கல்யாணத்திலேயோ, கர்மாதியிலையோ, வேற எதுலையுமோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து துவா செஞ்சு எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க, ஒரு ஹதீஸ் யாரும் காட்ட இயலாது. அப்படி காட்டினார்களே ஆனால், நாங்க ஆதாரப்பூர்வமான ஹதீஸை காட்டினார்களே ஆனால் அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு, 2 லட்சம் ரூபாய் பரிசு, 10 லட்சம் வரைக்கும் நம்ம அறிவிச்சிருந்தோம். அப்படி ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு காட்டுங்கப்பா, நாங்களும் செய்கிறோம், ஒரு பக்தல செஞ்சாங்கன்னு காட்டு போங்களேன், அப்படி காட்ட மாட்டேங்கிறாங்க. அதனால வந்து இந்த மாதிரி துவா செய்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. என்னன்னு கேட்டா, சில பலவீனமான, அதாவது சில நம்பிக்கை இல்லாத ஆட்கள் வழியாக அறிவிக்கப்படுற சில ஹதீஸ்கள் இருக்கிறது. அந்த மாதிரி ஹதீஸ்களை கொண்டு ஒருத்தர் துவா செஞ்சு மற்றவங்க ஆமீன் சொன்னார்களே ஆனால் அவங்க துவா எல்லாம் ஏத்துக்கிடுவான்னு சொல்லி இப்னு லஹியாங்கிறவர் சொல்றாரு. அவருடைய ஹதீஸை ஏத்துக்கவே கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு ஒதுக்கப்பட்ட ஆளு, அப்படிப்பட்ட ஒரு வழியாக ஹதீஸ்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி சில ஹம்மாத் இப்னு ஷுஐப் என்பவர் வழியாக சில ஹதீஸ்கள் சொல்றாங்க, அவர் நம்பிக்கையான ஆள் கிடையாது. இப்படி ஒரு 2-3 பலவீனமான செய்திகள் தான் இருக்கிறத விட ஏற்கத்தக்க ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு நபிமொழியும் இல்லை. இது கூட்டு துவாவுடைய மேட்ரு. இது போக இது வந்து மார்க்க ரீதியா உள்ள விஷயம். நீங்க ஒரு அறிவுபூர்வமா சிந்திச்சு பார்த்தால் கூட இது தப்புன்னு வழங்கும். எப்படி வழங்க? நம்ம அவ்வளவு பேர் கூடி இருக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி கோரிக்கை இருக்குமா? இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என் கோரிக்கை வேறையா இருக்கும், உங்க கோரிக்கை வேறையா இருக்கும், உங்க கோரிக்கை வேறையா இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை எல்லாட்ட கேட்க நினைக்குவோம். எல்லாரும் சேர்ந்தாப்புல கேட்கிற விஷயமா எல்லாம் இருக்குமா? 4 விஷயம் சேர்ந்ததா இருக்கலாம். சொர்க்கத்தை கேட்போம், அது வேண்டாம் எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கலாம். நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவோம், அது வேண்டாம் எல்லாருக்கும் பொதுவா இருக்கலாம். எனக்கு பிள்ளைய கூட, ரிஸ்க கூட, மலையை கூட, தண்ணியை கூட கேட்கறதெல்லாம் பொதுவா இருக்க முடியாது. எனக்கு வந்து 10 ஆம்பளை பிள்ளை இருக்கணும் வைங்களேன், நான் என்ன செய்வேன்? அஜர்த்தா இருப்பேன். யாரெல்லாம் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை கொடுங்க, 10 பொம்பளை பிள்ளை வச்சுக்கிட்டு ஆமிப்பான். என்ன கறிக்க ஆகுறது? இப்ப எனக்கு 10 ஆம்பளை பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கேன் உதாரணமா,
நான் ஒரு அஜர்த்தா இருக்கிறேன், நான் என்ன கேட்பேன்? யா அல்லாஹ், எனக்கு 10 ஆம்பளை பிள்ளை இருக்குது, எனக்கு ஒரு இன்னொரு பொம்பளை பிள்ளைய கொடுமை. இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, என்ன செய்வான்? அவனுக்கு ஏற்கனவே 10 பொம்பளை பிள்ளை, அவனை ஆமீன்டா என்ன கதிக்காகும்? 11 பெருமை இல்லையா? இது சரியா வருமா? அப்ப ஒவ்வொருவருக்குடைய தேவைகள் தனித்தனியா இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? நம்ம எல்லாத்துக்கும் சகட்டு மேனிக்கு துவா செஞ்சிடக்கூடாது. அப்ப இது என்ன வழங்கணும்னு கேட்டா, துவா என்பது கூட்டு துவாங்கிற விளையாட்டு கிடையாது. மூத்தா போன ஆட்களுக்கு செய்றீங்களா, நீங்க செய்யுங்க. கல்யாணத்துல செய்றீங்களா, நீங்க செய்யுங்க. வீடு கட்ட போறீங்களா, அதற்கு துவா செய்யுங்க. இவர் கேட்டா எல்லாம் தரேன்னு கேரண்டி கொடுத்துருக்கானா? ஓ வீட்டுக்கு நீங்க கேளு, எல்லாம் கஷ்டப்பட்டு கட்டிட்டான்ல, இது நீ தான் பூர்த்தி பண்ணலாம்னு 2 கையேந்தி 2 சொட்டு கண்ணீரை விடு, அல்லாஹ் ஏத்துக்குவான். அதனால கூட்டு துவா என்பது இஸ்லாத்தின் அடிப்படைக்கு எதிரானது. ரசூலுல்லாஹ் காலத்தில் இருக்கல. நீங்க அல்லாஹ்ட்ட கேட்டு பழகுங்க. ரைஹானா பர்வீன், என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒருத்தங்க துவா செஞ்சுட்டு இருக்கும் போது இன்னொருத்தங்க ஆமீன் சொன்னா அந்த துவாக்கு வெயிட் அதிகம் தானே? யாராவது ஒருத்தங்களோட நன்மையின் காரணத்தினால அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படாதா? அப்படி பார்த்தா நீங்க கூட கூட்டம் நடத்தும் போது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ன சவுண்டா சொல்லலாமா? இதுக்கு எனக்கு முழு விளக்கம் தேவை. அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது இந்த கூட்டு துவாவை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் இந்த ஆர்குமெண்ட் அடிக்கடி வைப்பாங்க. என்ன வைக்குவாங்கன்னு கேட்டா, நம்ம இவ்வளவு சபையில் இருக்கிறோம், இதுல ஏதாச்சும் ஒரு 2 நல்லவர் இருக்கலாம். நான் கெட்டவனா இருக்கலாம், நீங்க கெட்டவனா இருக்கலாம், எல்லாம் கெட்டவனா இருக்கலாம். ஒரு 2 நல்லவன், ஒரு 2 நல்லவன் இருக்க மாட்டோமா? இருந்துருவோம். அப்ப கூட்டா துவா செய்யும் பொழுது அந்த 2 நல்லவர் இருந்து ஆமீன் சொல்லிட்டாருன்னு வைங்க, அதுக்காக வேண்டி எல்லாத்தையும் கிடைச்சிரும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை தூக்கி போட்டு, அதனால கூட்டத்தில் கூட்டாக துவா செய்வதனால் 2-3 நல்லவர்கள் இருந்தார்களே, ஆனால் அவங்களுக்காக வேண்டி அல்லாஹ் நம்ம துவாவை ஏத்துக்கிறோம், அது ஏன் செய்யக்கூடாதுங்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு இந்த கூட்டு துவாவை அவர்கள் நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். முதல் விஷயத்தை நீங்க விளங்கிக்கணும், எப்போதுமே இபாதத்து வணக்க வழிபாட்டுக்கு இந்த மாதிரி தர்க்க ரீதியான வாதத்தை வைத்து இபாதத்தை நிலைநாட்டக்கூடாது. வணக்கம்னு ஒண்ணு செய்யறதா இருந்தா இந்த காரணம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? அதையும் ரசூலுல்லாஹ் நினைக்கல. என்ன கேட்கணும்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்லாம் கூட்டி வச்சு, உங்களை வேறு இருக்கிறீங்க, ஒரு 2 நல்லவங்க இருந்தாலும் இருப்பீங்க, அதனால நான் துவா செஞ்சு போடுறேன், நீங்க ஆமீன் சொல்லுங்க, அந்த 2 நல்லவருக்காக வேண்டி அல்லாஹ் தந்தாலும் தந்துருவான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொல்லவில்லை? அவங்க சொல்லாத ஒரு சிந்தனை நமக்கு என்னத்துக்கு? அதான் கேள்வி. இபாதத்துகள்ல வணக்க வழிபாடுகள்ல நம்ம என்ன பண்ணணும்? அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னாங்களாங்கிறத மட்டும்தான் பார்க்கணுமே தவிர இந்த மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் இருப்பாங்க, அதுல 4 நல்லவன் இருந்துருவான், அந்த நல்லவனுக்கான நான் மாத்தி திருப்பி கேட்டா நிறைய பேர் இருப்பாங்க, 4 நல்லவன் தான் இருப்பான், 7 கெட்டவன் இருப்பான், அதுக்காண்டி தரலன்னு நினைக்கிறது. பரட்டி பேசலாம்ல. 40 பேர் இருக்கிறீங்க, 2 நல்லவன் இருப்பான், 38 கெட்டவன் இருப்பானே, 38 கெட்ட பேர்வா இருக்கிறாங்க, அதனால 2 பேருக்கு இல்லைன்னு சொல்றான்டா அப்படின்னு சொல்லலாம்ல. அதனால இந்த ஆர்குமெண்ட் நிக்காது. இந்த ஆர்குமெண்ட் அல்லாஹ்ட்ட நிக்காது. இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளதா இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழிமுறையை நமக்கு சொல்லி தந்திருப்பார்கள். அது செய்யக்கூடாது. அதே நேரத்தில் சில கூட்டங்கள்ல சில அடையாளத்துக்காக வேண்டி தக்பீர்கள் சொல்வது, துஆக்களுக்கு சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. இப்ப அல்லாஹ் அக்பர் தீர்மானம் போடுறோம், அல்லாஹ் அக்பர்னு நம்ம ஒரு சொல்லிக்கிறோம், இது மாதிரிலாம் சத்தம் போட்டு சொல்லலாமா அப்படின்னு கேட்டா, தக்பீர்களை அல்லாஹ் அக்பர் என்பதை ஒரு சில நோக்கத்திற்காக வேண்டி, வலிமையை காட்டுவதற்காக வேண்டி எல்லாம் சத்தமா சொல்ற ஒரு வழிமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கூட இருந்துச்சு. தொழுகை முடிச்சுட்டு கூட தக்பீரை சொல்லி தான் வழங்கிக்கிறோம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடித்தார்களே ஆனால் அல்லாஹ் அக்பர்னு ஒரு சத்தம் வரும். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களும் தெரிஞ்சு போயிரு, ஜமாஅத் முடிந்து விட்டது, ஜமாஅத் முடிஞ்சிருச்சுங்கிறதையே எதை வச்சு விளங்கிடுவாங்களாம்? தக்பீரை கொண்டு தான் விளங்கிடுவாங்க என்று புகாரில, முஸ்லிம்ல, இன்னும் ஏராளமான நூல்கள் ஹதீஸ் இருக்கிறது. அப்ப நம்ம தக்பீர் சொல்வது, சத்தம் போட்டு சொல்வது மார்க்கத்தில் என்ன இல்ல, அது ஒரு தடையானது இல்ல. அது போக 842 எடுத்து பார்க்கலாம் நீங்க. புகாரியில 842வது ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, குன்து ஆரிஃபு, இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, குன்து ஆரிஃபு இன்கிலா ஸலாத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பித்தக்பீர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்து விட்டார்கள் என்பதை அவங்க சொல்ற தக்பீரை வைத்துத்தான் நாங்கள் விளங்கிக் கொள்வோம், நான் விளங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது புகாரில 842லையும் வருது. அது போக 841லையும் கூட இருக்கிறது. 841ல அந்த ஹதீஸ்லயும் இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் அது சத்தம் போட்டு வருவாங்கன்னு வேற இருக்கு. அதுல என்ன வருதுன்னு கேட்டா, ரஃபா சௌத் பி ஸிக்ரின்னு வருது, சத்தம் போட்டு திக்ர் செய்யறது. அப்ப இந்த தொழுகையை முடிந்து விட்டது என்ற ஒரு அடையாளத்திற்காக வேண்டி அல்லாஹ்வை திக்ர் செய்யறதுக்குன்னு நீங்க சத்தம் போடக்கூடாது.
சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சத்தம் போடக்கூடாது. ஒரு விஷயம் முடிந்து விட்டது அப்படின்னு காட்டுவதற்காக வேண்டி, ஒரு விஷயம் துவங்கி விட்டது அப்படின்னு காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் அக்பர் இன்னொன்னு என்ன செஞ்சிருவாங்க, சரி ஏதோ ஒரு விஷயம் முடிஞ்சு வச்சு போல இருக்கு அது மாதிரி. இப்ப இந்த தீர்மானங்கள்லாம் வாசிக்கிறோம்ல, அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, தீர்மானம் இந்த மாதிரி அரசாங்கம் இதை நிறைவேற்றணும்னு நம்ம சொல்றோம். ஆமா நிறைவேற்றணும்னு ஒரு குரல் கொடுத்தாங்கன்னா பெரிய வார்த்தையா இருக்கும். அதை சொல்வதற்கு பதிலாக என்ன செய்யறோம்னு கேட்டா, அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி நாங்க ஏத்துக்கிறோம்ங்கறத ஒரு அடையாளமாக்குறோம். அது ஒரு திக்ராகவோ ஒரு தஸ்பீகாகவோ ஒரு வணக்கமாகவோ சொல்லி செய்தால் அது சத்தமோட குற்றமாயிரும். இது ஒரு கருத்தை சொல்வதற்குரிய ஒரு அடையாளம். அது மாதிரி உள்ளதுக்கெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஆனால் இந்த துவா ஓதுவது கம்பல்சரியா சத்தம் போட்டு துவா ஓதுறதுக்கு அனுமதி இல்ல. ஒன்னே ஒண்ணு இருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில நேரங்கள்ல தெரியாத மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. அப்பதான் விளங்கி இருக்கு, சத்தம் போட்டு ஓதி இருக்காங்க. தெரியவே செய்யாது. உங்களுக்கு ஒரு துவா சபையை முடிக்கணும், சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்கன்னு சொல்லணும். இது நிறைய பேர் தெரியாத மக்கள் இருப்பாங்க. ஒரு 4 தடவை 5 தடவை அப்படி சொல்லி கொடுத்து அவங்க மனப்பாடம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த துவா ஓதிட்டு போங்கன்னு சொல்லிக்கலாம். அது வரைக்கும் சொல்லி கொடுக்கலாம். தாலீம் ஒரு ஆசிரியர் மாணவருக்கு சொல்லி கொடுக்கிற மாதிரி அந்த மாதிரி துவாக்களை சத்தம் போடலாமே தவிர அல்லாஹ்ட்ட கேட்கறத சத்தம் போட்டு சொல்லக்கூடாது.